மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. டெல்லியில இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் 23ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்தியா கூட்டணியில திமுக மிக முக்கியமான அங்கம் வகித்தது. ஆம் ஆத்மி கட்சியும் அங்க இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு திமுக கலந்து கொள்ளாத, ஆம் ஆத்மி கலந்து கொள்ளாத ஒரு கூட்டம் டெல்லியில நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையிலேயே அங்க டெல்லியில அந்த கூட்டம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது அங்க வைகோ போயிருக்காரு, திருமாவளவன் போயிருக்காரு, இன்னும் பல பேர் போயிருக்காங்க. ஆனால் இப்ப புதிய கூட்டாளியாக இணைந்திருக்கிற தாவேகா, காங்கிரஸோடு புதிய கூட்டாளியாக இணைந்து ஒரு எம்பி சீட்டையும் வாரி வழங்கி இருக்கிற வள்ளல் குணம் கொண்ட ஜோசப் விஜயனுடைய தாவேகா அந்த கூட்டத்திற்கு போகல. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அழைப்பை விடுக்கல. என்னங்க கூட்டாளி, புது கூட்டாளி ஜோசப் விஜய அவர் எப்படிங்க கூப்பிடாம இருப்பாரு? அவர் முதல்வரா வேறையாச்சே, கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு அதற்கு காங்கிரஸ் தரப்புல ஒரு புதுமையான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுச்சு. என்ன விளக்கம்னா, ஜோசப் விஜய் கிட்ட எம்பிக்கள் இல்லையா, டெல்லியில பேசுவதற்கு அவங்க கிட்ட ஆள் இல்ல, அதனால அவங்கள நாங்க கூப்பிடல. இது மாநில பிரச்சனை இல்ல, தேசிய அளவுல பிரச்சனை. அதனால பாஜகவை எதிர்ப்பதற்காக எம்பிக்கள் வச்சிருக்கிறவங்களை மட்டும்தான் நாங்க கூப்பிடுறோம். அந்த அடிப்படையில தாவேகாக்கு அழைப்பு அனுப்பவில்லை அப்படின்னு காங்கிரஸ் ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. எப்பேற்பட்ட விளக்கம்! ஏன்னா இப்பதான் ஒரு எம்பிய தாவேகா கிட்ட இருந்து ஜோசப் விஜய் வாரி வழங்கி இருக்காரு காங்கிரஸ்க்கு. அந்த அடிப்படையில கூட ஒரு முட்டு கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருந்தா நல்லதுதானேன்னு கூட நினைக்காம இப்படி தூக்கி சின்ன பிள்ளை 2.5 வயசு குழந்தைய தூக்கி போட்டீங்களே காங்கிரஸ் சார் அப்படின்னு யார் கேட்கறது? ராகுல் சார், ஏன் சார் இது நியாயமா சார் யார் கேட்கறது? விஜய்க்காக யாருங்க பேசுறது? ஜோசப் விஜய்க்காக பேசுவதற்கு ஆளே இல்லை அப்படின்னு பதட்டம் அடைகிறார்கள் தாவேகாவை சேர்ந்தவர்கள். ஆனா என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் புத்தி அப்படிதான். தேவை இருக்கும் போது பயன்படுத்துவோம், தேவையில்லைன்னா தூக்கி போட்டுரும். 20 வருஷம் யூஸ் பண்ணி ஒட்டி ரத்தத்தை உரிந்து திமுகவை தூக்கி போட்டுருச்சு. அடுத்த இடத்துக்கு போய் தாவி உட்கார்ந்துக்குச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டத்துக்கு கூட அழைப்பு விடுக்கல. இதுதான் காங்கிரஸோட லட்சணம். இதுக்கு இடையில அங்கே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அறிவாலயத்தில் அவசரமாக ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து இங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஆராசா, கனிமொழி, டிஆர் பாலு, துரைமுருகன் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. நான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற மிக பிரதானமான விஷயம் இந்த தோல்வி. இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு போயிட்டு ஒரு 36 பேர் கொண்ட குழு, அப்புறம் இவர் தனியாக அமைச்ச விஷயம், ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிட்ட கொடுத்த விஷயம், பல முனைகள்ல இருந்து அவருக்கு வந்த ஆய்வு விஷயங்கள் எல்லாத்தையுமே கலந்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறுவதாக சொல்லப்படுது. இந்த கூட்டத்துல பிரதானமான சில விஷயங்கள் பேசப்படுவதாக வெளியில வந்த தகவல் என்ன அப்படின்னா, இனிமேல் எல்லா தேர்தல்களிலும் திமுக தனித்தே போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் ஆரம்பத்தில் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். திமுக தனியாக களம் கண்டால்தான் எல்லாருக்கும் ஒரு மாற்றாக தெரியும். ஏன்னா எப்பவுமே திமுக அடுத்தவங்க மேல சவாரி பண்ணும், எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து தான் ஜெயிக்கும். ஆனா கூட்டி சேர்த்த பிறகு அவங்களை ஒதுக்கி விட்டுரும் ஆட்சி வந்த உடனே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இதை துடைத்தெறிய வேண்டும் என்றால், இந்த குற்றச்சாட்டை, இந்த புகாரை துடைத்தெறிய வேணும்னா ஒரே வழி, திமுக வருகிற தேர்தல்களில தனியாக களம் காண்பது அவசியம். தனியா அவங்கவுங்க நிக்கட்டும், நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் கூட்டணியில் சேர்ந்துங்க. இப்போ தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த முடிவை திமுக எடுத்தால், இனிமே வரும் தேர்தலில் திமுக தனித்தே களம் காணும் முடிவெடுத்தா தொண்டர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார்கள். நீ கூட காலையில ஒரு நண்பர் எனக்கு போன் அடிச்சார். நண்பர்னு சொல்ல மாட்டேன், என்னை விட வயதில் மூத்தவர், அவர் 85 வயசு. அவர் எனக்கு போன் பண்ணி பேசினார். அவர் சொன்னார், சார் உண்மையிலேயே இதையெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக திமுக அடுத்த கட்டத்தை நகரும். நீங்க சொன்னீங்க சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்பாங்க, சைக்கிள்ல கொடி கட்டிட்டு போவாங்க, ஆட்சியே இல்லைன்னா கூட சைக்கிள்ல திமுக கட்டிட்டு போவாங்க, திமுக கொடி கட்டிக்கிட்டு. அப்படி ஒரு வெறியோட வேலை பார்த்த அடிமட்ட தொண்டர்களை திமுக கவனிக்க தவறியது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல சார், உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லி அவர் சென்னையில இருக்கார். அவர் போன் பண்ணி பேசுறார். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உண்மையிலே திமுக இந்த முறை களச்சூழலை புரிந்து கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு இனி வருகிற நாட்கள்ல அதிகார மட்டங்களை, அதிகார மையங்களை உடைத்து விட்டு எல்லாரும் எல்லா இடத்துலையும் வேலை செய்வதற்கு மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னு. உண்மைதான், அதை தான் நம்மளும் சொல்றோம். இந்த கள ஆய்வுக்கு பிறகு வந்த ரிப்போர்ட்லயும் அதுதான் வந்திருக்கு. அந்த அடிப்படையில மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை, இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலர் எண்ணிக்கை ஒரு 78 மாவட்டம் இருக்கு, 78 மாவட்ட செயலர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதை 100ஆக மாற்றுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். இப்ப ஒரு சில மாவட்ட செயலாளர்கிட்ட 5 தொகுதி, 6 தொகுதி, 4 தொகுதியெல்லாம் இருக்கு. இனிமேல் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்.
உருப்படியா அந்த வேலை பார்த்தா போதும். இப்ப நீங்க சேகர் பாபுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 தொகுதி, சென்னையில இருக்கிற முக்கியமான எல்லா தொகுதி அவர்கிட்ட தான் இருக்கு. சென்னையில 16 தொகுதி இருக்கு. அதுல குறிப்பாக முக்கியமான முதலமைச்சர் தொகுதி உட்பட எல்லாம் அவர் தான் வச்சிருந்தார், கொளத்தூர் உட்பட. ஆனா கோட்டை விட்டுட்டார். இன்றைக்கு தோல்வி முகம். அதற்கு காரணம் சேகர் பாபுவோட அந்த நடவடிக்கை என்று கூட சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் வந்து கட்சிக்காரங்களை மதிக்கவே இல்லை, கட்சிக்காரங்களை அலுவலகத்தில் சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி மாசு, என் அலுவலகத்தில் யாரும் சிபாரிசு கேட்டு வராதீங்கன்னு போர்டு வச்சாரு. கட்சிக்காரன் என்ன பெருசா என்ன கேட்டுருவான்? 10 லட்ச ரூபா கேட்பானா, 10 கோடி கேட்பானா? உங்கள்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கேட்பான், வந்து ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்கணும். இந்த மாதிரி ஜூன் மாசம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அமைச்சர்கிட்ட கொடுத்தா அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க. ஒரு காலேஜில் சீட்டு வேணும், என் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், ஆஸ்பத்திரியில நான் சேர்த்திருக்கிறேன், என் ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டருக்கு வந்து சொல்லுங்க, எனக்கு பெட்டு கொடுக்க சொல்லுங்க, ரத்தம் கிடைக்கல கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் தேடி வருவார்கள். அடிமட்ட தொண்டன் தான் வருவான். அவன் வரவே கூடாதுன்னு போர்டு வச்சார் மாசு. சிபாரிசு கேட்டு யாருமே அலுவலகத்துக்கு வராதிங்கன்னு படிச்சு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. நீ சிபாரிசு கேட்டுலாம் போவேனா, நீ வீட்டிலே இருந்துட்டாங்க. இது போன்ற சில நடவடிக்கைகள் தான் திமுக எதிராக மாறியது. மாசு நல்ல மனுஷர் தான், நல்ல மனிதர், ஸ்போர்ட்ஸ் மேனு, ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர் தான். ஆனா இது போன்ற நடவடிக்கைகள் அவருடைய அந்த பல்வேறு நேர்மையான செயல்பாடுகளை கேள்விக்குறியாகிடுச்சு. இப்ப இந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவுகளில் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை உயர்த்துவது மட்டும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக அடிமட்டத்திலேயே இருக்காங்க பாருங்க, இவங்களை பதவி கொடுத்து மேல தூக்கிட்டு வர்றது இளைஞர்களாக பார்த்து. குறிப்பா வயசான கேசுங்களா ரிட்டையர்மெண்ட் தான். நம்ம பொதுச் செயலாளராக துரைமுருகன் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார், அந்த இடத்துக்கு ஆராசா வருகிறார். பல பேர் பல மாற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள். பல அமைச்சர்களுக்கு கல்தா கொடுக்கப்படுகிறது, முன்னாள் அமைச்சர்களுக்கு. அவங்ககிட்ட 6 தொகுதி 8 தொகுதி இருந்தா எல்லாம் 2 தொகுதி பார்த்தா போதும். புதியவர்கள் வரட்டும், புதியவர்கள் வேலை செய்யட்டும், வேகமாக வேலை செய்யணும். உள்ளாட்சி தேர்தல் எப்போனாலும் வந்துடும், அல்லது பொது தேர்தலே வந்தாலும் வந்துடும். இந்த ஆட்சி 3 மாசம் கூட நிலைக்காதுன்ற ஒரு சூழல் போயிட்டு இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது. இன்னைக்கு இந்த பேசி முடிவெடுக்கும் போது இந்தியா கூட்டணியில் எடுத்த முடிவுகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டம் போட்டு அவர்கள் எடுத்த முடிவுகள் தான் ஊடகங்கள்ல பெருசாக பேசப்படும். ரொம்ப கிளவரா ஒரு வேலை பார்த்திருக்காங்க. எதிர்பார்த்த திட்டத்தை எதிர்பாராமலே செய்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கிலிருந்து அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காங்க. நிறைய புதிய விஷயங்களை செய்யறதுக்கு பரபரப்பாக எதிர்கட்சியாக பணியாற்றுவதற்கு திமுக தலைமை செயலாற்றி கொண்டிருக்கிறது. ரொம்ப பரபரப்பா வேலை செய்யறாங்க. இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். ரொம்ப லேட், ரொம்ப லேட். ஆனால் தோத்த ஒரு கட்சி தோத்த 2 நாள்லயே மீண்டும் வீறு கொண்டு எழுந்து பரபரப்பாக களப்பணி ஆற்றுவது திமுக மட்டும்தான். இப்ப அதிமுகவும் தன் பங்குக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிமுக அந்த இடைத்தேர்தல்ல அவர்கள் பறிபோன தொகுதி இருக்குல்ல, அந்த 4 தொகுதி, அந்த 4 தொகுதியில மீண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்னு எடப்பாடி உறுதியாக களப்பணி ஆற்றுகிறாராம். அதற்காக புதியவர்களை தேடுகிறார். இனிமே மறுபடியும் இவர்களே நின்றார். அவருடைய அத்தனை பஞ்சாயத்துகளையும் தோல் உரிச்சு காட்டி அவர்களுக்கு டெபாசிட் போவதற்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் செய்யணும்னு. இது இடையிலே இன்னொரு திட்டம் வைத்திருக்கிறாராம். மதுராந்தகம் தொகுதியில மதுராந்தகம் அந்த மரகதம் குமாரவேல்னு ஒருத்தவங்க அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற அந்த பெண்மணி மீண்டும் அங்கே நிற்பதற்கு தாவேகா கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த தொகுதிக்குள்ள நீ காலே வைக்க முடியாதுன்னு பாமக சொல்லிருச்சு. எந்த நம்பிக்கையில பாமக சொல்லிச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போது கிடைக்கிற தகவல் பாமக அந்த தொகுதியை அதிமுகவிடம் கேட்கிறது. அந்த அடிப்படையில ஓகே ரைட் வச்சுக்கோன்னு எடப்பாடி தருவதற்கு தயாராயிட்டாருன்றாங்க. அப்படி இருந்தால் மரகதம் நின்னாங்கன்னா டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சாதி ஓட்டு ஜாஸ்தி. கண்டிப்பாக விசில் சத்தம் அங்க கேட்காது. இவ்வளவு விசில் சத்தம் கேட்கும் போது கூட மரகதம் குமாரவேல் அங்க ஜெயிச்சிருக்காங்க பாமகவுடன் அதிமுக இருந்ததுனால். இப்ப பாமகவே நின்னுச்சுன்னா வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்கும். தாவேகாக்கு முதல் அடி மதுராந்தகத்துல. அடுத்ததாக விசிகா நாங்களும் சும்மா இல்ல, எங்களுக்கும் சீட்டு வேணும் அப்படின்னு அவர்களும் மதுராந்தகத்தை கேட்கிறார்களாம். மதுராந்தகத்தில் பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் இருக்கு. ஒருவேளை தாவக நமக்கு எதுக்கு அந்த பஞ்சாயத்து, மரகதம் குமரவேல் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுமா, நீ பாரு இவரும் கேட்கிறாரு நீயும் கேட்கிற, அவரும் நிக்கிறாங்க, பிரச்சனை ஆயிடும், அதனால நான் விசிகா கொடுத்துறேன் அப்படின்ட்டா மரகதம் குமாரவேல் நடுத்தருவில் நிக்கிறதுக்கு சமானம் ஆயிடும். அவ்வளவுதான். இது போன்ற பல விஷயங்களை, பல பஞ்சாயத்துகளை இனி நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது, பார்க்க வேண்டி இருக்கிறது. அரசியல் கட்சியுடைய நகர்வுகள், அடுத்தடுத்த நகர்வுகள் பிளாஸ்ட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு.
பார்ப்போம். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் அன்பும் ஆதரவும் சப்ஸ்கிரைபும் எப்போதும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.